ஏவுகணை தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி காயமடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். ஈரானில் நடைபெற்ற இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஈரானுடைய புதிய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி தற்பொழுது காயமடைந்துள்ளதாக ஈரான் நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் தற்பொழுது செய்திகளை வெளியிட்டுள்ளன. நேற்று இஸ்ரேலுடைய படைகள் நடத்திய தாக்குதலில் அவர் காயமடைந்துள்ளதாகவும், ஆனால் அவர் நலமுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஈரானுடைய ஊடகங்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றன. உச்சபட்ச தலைவர் கமேனி இஸ்ரேலுடைய தாக்குதலில் உயிரிழந்த பிறகு புதிய உச்சபட்ச தலைவராக நேற்று முன்தினம் அவருடைய மகன் முஸ்தபா கமேனி அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு நடைபெற்ற இஸ்ரேலுடைய தாக்குதலில் அவர் தற்பொழுது காயமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அந்த செய்திகள் என்பது தற்பொழுது ஈரானில் இருந்து வெளியாகி இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த தொடர் தாக்குதல் என்பது ஏற்புடையதல்ல. மிக முக்கியமாக பள்ளிக்கூடங்கள் மற்றும் மருத்துவமனைகளை குறிவைத்து இஸ்ரேலுடைய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு கடுமையான ஒரு எதிர்வினை என்பதும் வழங்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு செய்தியானது அங்கிருந்து வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக புதியதாக உச்சபட்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முஸ்தபா கமேனி தற்பொழுது இஸ்ரேலுடைய ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான தற்பொழுது ஈரானுடைய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளன. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. ஈரானினுடைய புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்தபா காயமடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.